பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 5:4 1 John chapter 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது நம்முடைய ஜெயத்தினுடைய அளவு. எனக்காக அவங்க ஜெபிக்கலை, எனக்காக இவங்க ஜெபிக்கலை, எனக்காக அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு இருக்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால எத்தனையோ அற்புதத்தில் பார்த்துட்டீங்க. விசுவாசத்தினால அதிசயத்தை பார்த்துருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மிராக்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். இப்போ சேர்த்துனா தெரியுங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது நம்முடைய குடும்பத்துக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தராக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான விசுவாசம் இருக்கும். எல்லோரும் ஒன்றா சேருங்க, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சபையில் ஒரு விசுவாசம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விசுவாசம். எல்லோரும் ஒன்றா சேருவோம், அது ஒரு விசுவாசம் இருக்கும். அது ஜெயிக்கிற விசுவாசம், அது ஜெயிக்கிற விசுவாசம். யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற வேண்டும் நினைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். ரொம்ப பலவிதமான சோர்வுகள், சரீர பலவீனங்கள், ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு விசுவாசன மீட்டிங் ஒழுங்குபடுத்தினாங்க. எனக்கு ரொம்ப மன சோர்வு, சரீர சோர்வு, இடைவிடாத பிரயாணங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு நானும் போனேன். என்னப்பா பண்ணுறதுன்னு தெரியல. எனக்குள்ள ஒரு வில்லிங் இருந்துச்சு, போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்கெல்லாம் உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சது. என்னால் ஒன்றுமே முடியலப்பா, நீங்கள் தான்ப்பா நடத்தணும் என்னை சொல்லி என்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய வல்லை மேலே நிரப்புங்கப்பா, கிருபையில் நிரப்புங்கப்பா, உங்கள் தயவால் நிரப்புங்கப்பா, உங்கள் இறக்கத்தால் நிரப்புங்கப்பா. என்னை அப்படியே அர்ப்பணிக்க என்னாச்சு தெரியுங்களா, அங்கே போய் நின்ன உடனே கர்த்தரும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், ஆசீர்வாதத்தால் நிரப்பினார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அவங்களுடைய உபவாசத்தோட ஜபத்தில் தாங்கந்த நிமித்தமாக கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர்களை விசுவாசித்தார்கள், அந்த இடத்துல நீ இருக்கிறதுனால உன்னை கொண்டு அற்புதம் செய்தேன். இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. ஏன் தெரியுங்களா, அந்த இடத்துல நானல்ல, ஆண்டவர் அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டு தேவனால் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். அதே மாதிரி நிறைய இடத்துல நான் இந்த சம்பவங்களை நான் பார்த்துருக்கிறது உண்டு. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வார், விசுவாசிங்க. நமக்கு தராமல் வேறு யாருக்குங்க தரப்போகிறாரு? அவருடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம்லாம் யாருக்குங்க? நமக்கு தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தைரியமாக இருங்க, சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகமாக இருங்க. உங்கள் வேதனையுடன் புறப்பட்டு வந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற்றுவது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதுவும் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை கொண்டு கர்த்தரால் முடியும். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட நீங்கள் சொல்லிக்கிறீங்களேப்பா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஏசப்பா, நீர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பெரிய கரை செய்யும். நாங்கள் ஜெயிக்கணும்ப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.